ஹாய் கைஸ், நான் வேலு. இது நம்மளோட ரேஷியோக்கான ஃபர்ஸ்ட் வீடியோங்க. ஃபர்ஸ்ட் ரேஷியோ நான் என்னன்னு சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நம்ம வீடியோக்குள்ள போகலாம். சரியா? ரேஷியோ ரேஷியோனா என்னங்க? இப்போ ஏஸ் டு பி இப்படி இருக்குன்னா இதுதான் ரேஷியோன்னு சொல்லுவோம். இதை நான் எப்படி இன் டர்ம்ஸ் ஆஃப் ஒரு மேத்தமெட்டிக்கலா எழுதணும்னா ஏ பை பின்னு எழுதணும். ஓகேவா? இந்த ரெண்டும் எப்படி ஏஸ் டு பினா என்னன்னா இந்த ரெண்டையும் டிவைட் பண்ணணும். ஆனா எப்படின்னா கம்ப்ளீட்டா டிவைட் பண்ணக்கூடாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு 6/5னா நம்ம என்னன்னு சொல்லுவோம், 1.2ன்னு சொல்லுவோமா? இப்படி சொல்லிடக்கூடாது, இங்கேயே நிறுத்திடணும். அப்போ இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏ பை பி ஈக்குவல் டு 6:5னா A/B ஈக்குவல் டு 6:5. அதாவது ரேஷியோல என்ன சொல்லுவாங்கன்னா, இது 6 பார்ட்டா இருக்கிறப்ப ஏ வந்து 6 பார்ட்டா இருக்கிறப்ப பி வந்து 5 பார்ட். நம்ம ஆல்ரெடி பர்சன்டேஜ் ஆவரேஜ்லயே இந்த மாடல்லாம் பார்த்துருப்போம். ஜஸ்ட் மறுபடியும் உங்களுக்கு ஒரு இன்ட்ரோ தான். இது 6 பார்ட்டா இருக்கிறப்ப இது 5 பார்ட். அதை எப்படி சொல்றோம்? இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு நான் ஏ வந்து 120ன்றேன், பி வந்து 100ன்றேன். இப்போ 120 இதை ரேஷியோவா மாத்துங்கன்னா 120/100ன்னு மாத்துவோமா? இது ரேஷியோவா அப்படின்னு கேட்டா இது ரேஷியோவா அப்படின்னு கேட்டா இல்ல. இது வந்து ஜஸ்ட் அ ஃபிராக்ஷன், அவ்வளவுதான். இது என்னன்னா ஜஸ்ட் அ ஃபிராக்ஷன், அவ்வளவுதான். ரேஷியோனா எப்படின்னா கம்ப்ளீட்டா டிவைட் ஆகி அதுக்கப்புறம் டிவைட் பண்ண முடியாது, அதுக்கப்புறம் வேற எந்த காமன் மல்டிபிளும் கிடையாது. அப்படின்னா தான் ரேஷியோ. அது வரைக்கும் இருக்கிற எல்லாமே ஃபிராக்ஷன் தான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 60/50 இது ரேஷியோவா? இல்ல, இதுவும் ஃபிராக்ஷன் தான். இது ரேஷியோ கிடையாது. சரியா? சரி, அப்போ 30/25 இது ரேஷியோவா? இதுவும் ஃபிராக்ஷன் தான், ரேஷியோ கிடையாது. ஓகேவா? அப்ப எதுதான்டா ரேஷியோ? இதை இன்னும் ஷார்ட் பண்ண முடியும். 6/5 இது ரேஷியோவா ஃபிராக்ஷனானா இது ஃபிராக்ஷனும் தான் ரேஷியோவும் தான். ஃபிராக்ஷனாவும் சொல்லலாம், ரேஷியோன்னு சொல்லலாம். இதுக்கு மேல இதை ஷார்ட் பண்ண முடியுமா? இதுக்கு மேல ஏதாவது காமன் நம்பர் வச்சு டிவைட் பண்ணி ஒரு ஹோல் வேல்யூ கொண்டு வர முடியுமா? முடியாது. இங்க ரெண்டு இடத்துலயும் ஒரு நேச்சுரல் நம்பரா இருக்கணும். சரியா? அப்படி கொண்டு வர முடியாத பட்சத்துல அதுதான் நம்மளோட பெர்ஃபெக்ட் ரேஷியோ. ஓகேவா? இப்ப இந்த ரெண்டு A/B வேல்யூ என்னன்னு கேட்டாங்கன்னா, அது எவ்வளவு தூரம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி குறைக்க முடியுமோ அவ்வளவு தூரம் குறைச்சு சொல்லணும். அதுதான் எக்ஸாக்ட் ரேஷியோ. ஓகேவா? இப்ப புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா, இப்போ 3 ரேஷியோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். A/B வந்து 1:2ன்னு சொல்லிடுறாங்க. B/C வந்து 3:2ன்னு சொல்லிடுறாங்க. இப்போ இந்த மூணையும் ஒரே ரேஷியோவா, அதாவது உங்ககிட்ட இப்போ எக்ஸாம்பிளுக்கு A/C என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இங்க பாருங்களேன், A/B/Cன்னு வச்சுக்குவோம். இது 1:2வா, இது 3:2வா? இவங்க கண்ட மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க, ஒண்ணுமே பண்ணாதீங்க. இது ரெண்டும் சேம் வேல்யூவா? இது ரெண்டுமே பி தானே? அப்ப இது ரெண்டுக்கும் காமனான வேல்யூ, அதாவது எல்சிஎம் எடுத்து இங்க போடணும். எல்சிஎம் எடுக்கிறது எப்படின்னு நான் எங்க சொல்லியிருக்கேன்? ஒரு வீடியோ தனியா போட்டிருக்கோம் எல்சிஎம் கண்டுபிடிக்கிறது எப்படின்னு. அந்த வீடியோ பார்த்துட்டு வந்துடணும். சரியா? சரி, இது ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுத்து இங்க போட்டு இங்க பாருங்களேன். இப்போ இங்க 3 இருக்க வேண்டிய இடத்துல நம்மளுக்கு இந்த 2 ரேஷியோல பார்த்தோம்னா 3 இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்கு? 6 இருக்கு. அப்ப இதை 2ஆல மல்டிப்ளை பண்ணிருக்காங்க. அப்ப ரேஷியோவும் என்ன ஆகும்? 2ஆல மல்டிப்ளை ஆகும். இதை 3ஆல மல்டிப்ளை பண்ணிருக்காங்க. அப்ப அந்த சைடும் என்ன ஆகும்? ரேஷியோனா என்ன அர்த்தம்? இங்க ஒண்ணு பண்ணா இங்கேயும் அதே இது பண்ணணும். 3ஆல மல்டிப்ளை ஆகும். இப்ப பாருங்களேன், இது ரெண்டும் 1:2, இது ரெண்டும் 3:2 ரேஷியோல இருக்கா? காமன் ரேஷியோ வந்துருச்சா? அப்ப A/C என்னது? 3:4. அவ்வளவுதாங்க. இவ்வளவுதான் கான்செப்ட். இவ்வளவுதான். இதே மாதிரி அடுத்தது கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணும்? C/D. இப்போ எக்ஸாம்பிளுக்கு C/D வந்து 1:2ன்னு கொடுத்துட்டாங்கன்னா C 1 பார்ட்டா இருந்தா இது வந்து 2 பார்ட். ஸோ காமன் ரேஷியோ எப்படி வரும்? 3:6:4:2ன்னு வந்துடும். அதாவது 4:8ன்னு வந்துடும். ஆமா, அதாவது இந்த இடத்துல 4ஆல மல்டிப்ளை பண்றாங்க, இங்கேயும் 4ஆல மல்டிப்ளை பண்ணிடுவாங்க. அவ்வளவுதான். இந்த மாதிரி எவ்வளவு கொடுத்தாலும் அடுத்தடுத்து பண்ணிட்டு போயிடலாம். ஓகேவா? சரி, இப்போ வேற என்னது? அவ்வளவுதான். நம்ம இப்ப சம்முக்கு போயிடலாம். ஓகே, இது நம்ம கோர்சஸ் பார்த்துக்கோங்க. புக்ஸ் வேணா வாங்கிக்கோங்க. இது நம்மளை கான்டாக்ட் பண்ண வேண்டிய பிளேசஸ். ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போலாமா?
ஓகே, ரேஷியோல கொஸ்டின் கம்மியா தான் இருக்கு. ஒரு 15 கொஸ்டின் தான் கொண்டு வந்திருக்கேன். அடுத்த டாபிக் இப்பயே சொல்லிடுறேன். அப்புறம் இதை கடைசியா தனியா வேற சொல்லணும். அடுத்த டாபிக் பார்ட்னர்ஷிப் போலாமா இல்லைன்னா மிக்சர் அலிகேஷன் போலாமா? கமெண்ட்ஸ்ல போட்டுருங்க. சரியா? நீங்க போடுறத வச்சுதான் அடுத்த டாபிக் கொண்டு போக முடியும். நெக்ஸ்ட் டாபிக் மே 3ஆம் தேதி மேக்ஸிமம் லைவ் வந்துடும். அப்படி இல்லைன்னா ரெக்கார்டட் வந்துடும். அதுக்கப்புறம் டெய்லி கண்டினியூஸா லைவ் வந்துடும். சரியா? ஓகே ஓகே ஓகே, நம்ம கொஸ்டின்ஸ்க்கு போகலாம். என்ன கொடுத்துருக்காங்க? நார்மலா ரேஷியோ கொஸ்டின்லாம் என்னன்னா கடைசி ரேஷியோ கண்டுபிடிப்போம், அவ்வளவுதான். மற்றபடி லாஜிக்கா நார்மலா நம்ம இயல்பா வாழ்க்கையில் நடக்கிறத சால்வ் பண்ணி கடைசி ரேஷியோ பண்ணணும், அவ்வளவுதான். ஓகேவா? ரேஷியோ தாங்க இருக்கிறதுலேயே ஈஸி டாபிக். ஓகேவா? சரி பாருங்க. A man leaves 8,600 to be divided among 5 sons, 4 daughters and 2 nephews. ஓகே, நெப்பியோனா என்னன்னு தெரியும் ஆல்ரெடி. பிளட் ரிலேஷன் படிச்சிருப்பீங்க. நெப்பியோனா மருமகன் ஆர் மருமகள், சன்னின்லா கிடையாது. அக்கா பையன் இல்ல அண்ணன் பையன் அந்த மாதிரி. ஓகேவா? இல்ல தம்பி பையன் இல்ல தங்கச்சி பையன். ஓகேவா? ஓகே, நெப்பியோனா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். சரி, இப்போ ஒரு மனுஷன் இருக்கான். அவன் வந்து இதை பிரிச்சு தரப்போறான். 8,600 ரூபாயா? எவ்வளவு பேருக்கு? சன்னு, டாட்டர், நெப்யூ. மூணுலயும் ஆள் இருக்காங்க. எத்தனை சன் இருக்கான்? 5 சன்னு. இது எக்ஸாக்ட் கவுண்ட். இது எக்ஸாக்ட் கவுண்ட். ஓகேவா? 4 டாட்டர், 2 நெப்யூ. இஃப் ஈச் டாட்டர் ரிசீவ் 4 times as much as his nephew. ஓகே, நெப்யூ வந்து 1 part வாங்குறானா, டாட்டர் வந்து எவ்வளவு பார்ட் வாங்குறாங்களா? 4 part வந்தாங்கன்னா ஈச் சன் ரிசீவ் 5 times as much as each nephew ரிசீவ். ஓகே, எக்ஸாம்பிளுக்கு நெப்பி ஒருத்தனுக்கு 1 ரூபாய் தருவாங்கன்னு வச்சுக்கோங்க. 1 ரூபாய். அப்ப டாக்டருக்கு எவ்வளவு ரூபாய் தருவாங்க? 4 ரூபாய் தருவாங்க. சன்னுக்கு எவ்வளவு ரூபாய் தருவாங்க? 5 ரூபாய் தருவாங்க. ஏன்னா இவன் 5 times, டாக்டர் 4 times. ஓகேவா? ஓகேவா? சோ இப்ப எக்ஸாம்பிளுக்கு 1 ரூபாய் கொடுக்குறாங்கன்னா நெப்பியூக்கு 2 ரூபாய். 2 பேத்துக்கும் சேர்த்து 2 ரூபாய் தான் மொத்தம் தரணும். டாக்டர் எல்லாருக்கும் சேர்த்து 16 ரூபாய் தரணும். சன் எல்லாருக்கும் சேர்த்து 25 ரூபாய் தரணும். மொத்தம் அவர் எவ்வளவு தராரு? 25, 41, 43 ரூபாய் தராரு. இதுதான் மொத்தமா கொடுக்குற அமௌண்ட். இப்போ கொஸ்டின் என்னன்னா, ஹவு மச் டஸ் ஈச் டாட்டர் ரிசீவ்? ஒவ்வொரு டாக்டர் எவ்வளவு ரூபாய் வாங்குறாங்க? ஆளுக்கு 4 ரூபாய் வாங்குறாங்களா? ஓகே, இப்ப 43 ரூபா தான் அவர் மொத்தமா கொடுக்குற 8,600னா ஒரு டாக்டரும் இண்டிவிஜுவலா எவ்வளவு வாங்கியிருப்பாங்க? இதான கொஸ்டின். இங்க என்ன பண்றாங்க? இன்ட்டு 200. அப்ப இங்கேயும் இன்ட்டு 2 போட்டோம்னா 800. அவ்வளவுதான், முடிஞ்சு. ஈஸியா இருக்கா? ஈஸியா இருக்கா? ஈஸியான டாபிக், பதறவே கூடாது. கொஸ்டின் எல்லாம் மொக்கையா வச்சிருப்பான், ஆனா ரொம்ப சப்பையான டாபிக்ங்க. சரியா? சரன்னு போட்டுடலாம். ஓகே ஓகே, நெக்ஸ்ட் போலாம். நெக்ஸ்ட் போயாச்சு. கொஸ்டின் கஷ்டமா இருக்கிற மாதிரியே இருக்கும், ஆனா சப்ப. ரேஷியோ ஆஃப் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் கிளாஸ் ட்ரெயின் பிட்வீன் 2 ஸ்டேஷன் இஸ் இவ்வளவா? ஓகேவா? ஃபேர்னா காசு. ஓகே, ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் 30 ரூபானா செகண்ட் கிளாஸ் டிக்கெட் 10 ரூபாயா கூட இருக்கலாம். ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் 3 ரூபானா செகண்ட் கிளாஸ் டிக்கெட் 1 ரூபாயா கூட இருக்கலாம். 9 ரூபானா 3 ரூபாயா இருக்கலாம். எப்படினாலும் இருக்கலாம். இந்த ரேஷியோல தான் இருக்கும்ட்டான். ஓகே, அந்த நம்பர் ஆஃப் பேசஞ்சர் டிராவலிங் பிட்வீன் 2 ஸ்டேஷன் இஸ் 1:50. இந்த டிக்கெட்ல ஒருத்தன் தான் டிராவல் பண்றான்னா இதுல 50 பேர் டிராவல் பண்ணுவாங்க. ரேஷியோல கொடுத்துருக்காங்க. 2 பேர் தான் டிராவல் பண்றான்னா 100 பேர் டிராவல் பண்ணுவாங்க. ஸோ எவ்வளவு பேருன்னு எக்ஸாக்டா தெரியாது, எவ்வளவு ஃபேருன்னு எக்ஸாக்டா தெரியாது. அப்போ அடுத்து என்ன சொல்றாங்க? இஃப் ஆன் பர்டிகுலர் டே இவ்வளவு ருபீஸ் கலெக்ட் ஆகுதான். இவ்வளவு ருபி எப்ப கலெக்ட் ஆகும்? ரெண்டு பேரும் கட்டின அமௌண்ட் வச்சுதானே கலெக்ட் ஆகும். இப்ப நான் எக்ஸாம்பிளுக்கு வெறும் 3 ரூபா தான் டிக்கெட் ரேட்டுன்னு வச்சுக்கிறேன். டிக்கெட் பிரைஸ் வந்து என்ன வச்சுக்க போறேன்? ஃபர்ஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ் 2 பேர் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் பிரைஸ் 3 ரூபாய், செகண்ட் கிளாஸ் டிக்கெட் பிரைஸ் 1 ரூபாய்னு வச்சுக்கிறேன். கவுண்ட் வரவன் கவுண்ட்டும் நான் அதுல இருக்க அஷ்யூமே பண்ணிக்கிறேன். ஒரு ஆள் தான் வரான், 50 பேர் தான் வராங்கன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? அப்போ இங்க ஒருத்தன் தான் வந்திருக்கானா 3 ரூபாய்க்கு தான் டிக்கெட் எடுத்திருப்பான். ஆமாவா? 50 பேர் வந்து 1 ரூபாய்க்கு எடுத்திருந்தா 50 ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்திருப்பாங்க. ஸோ டோட்டலா அவங்க எவ்வளவு காஸ்ட் வந்திருக்கும்? அவங்களுக்கு 53 ரூபா வந்திருக்கும். கொஸ்டின் என்னது? தென் அமௌண்ட் கலெக்டட் ஃப்ரம் செகண்ட் கிளாஸ் பேசஞ்சர் கிட்ட இருந்து எவ்வளவு அமௌண்ட் கலெக்ட் ஆயிருக்கும்? அதுதான கொஸ்டின். டோட்டல் அமௌண்ட் அதாவது 50 எவ்வளவு டோட்டலா செகண்ட் கிளாஸ் பேசஞ்சர்கிட்ட. இது என்னதுங்க? ஒருத்தனும் இவ்வளவு ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்தா 3 ரூபாய்க்கு எடுத்திருப்பான். 50 பேரும் 1 ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்தா 50 ரூபாய்க்கு எடுத்திருப்பான்.
ஸோ இந்த 50 தான் கேட்டிருக்காங்க. டோட்டலா கலெக்ட் ஆன அமௌண்ட் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 53 தான் அவங்களுக்கு வந்த டோட்டல் கலெக்ஷன் ஆன 1325னா 50 எவ்வளோ, அதுதான் கொஸ்டின். ஓகேவா? 50 எவ்வளவா இருக்கும்? இதை கேன்சல் பண்ணணும். 53 இதே அடிச்சோம்னா 2 டைம்ஸ்க்கு எவ்வளோ? 106 106 ஆமா, மிச்சம் எவ்வளோ? 6 6 26 26. ஸோ 5 டைம்ஸா? 5 டைம்ஸ். ஆமா, 5 டைம்ஸ். மல்டிப்ளை பண்ணோம்னா எவ்வளோ? 1250. அதுதான் ஆன்சர். ஓகேவா? கிளியரா? சரி, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு டிக்கெட்டோட பிரைஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா இது ஒரு மல்டிபிள், இது வேற மல்டிபிள், இங்க வர்றது அந்த ரெண்டோட மல்டிபிளும் வரும். அது ரெண்டு கேன்சல் ஆயிரும். அதனால தான் ரேஷியோ. ஓகேவா? ஸோ இண்டிவிஜுவலா இது எவ்வளவு ரூபான்னு கண்டுபிடிக்க முடியாது. இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்ல இருக்கு. அந்த எக்ஸ் வேல்யூ கிடைக்காதுல்ல நம்மளுக்கு. ஒருவேளை இது வேல்யூ எக்ஸாக்டா இருந்துச்சுன்னா அதை டிவைட் பண்ணி போட்டுக்கலாம். வேல்யூவும் இல்லை, அப்ப எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இண்டிவிஜுவலா டிக்கெட் பிரைஸ் கேட்டா கண்டுபிடிக்க முடியாது. டோட்டலா செகண்ட் கிளாஸ்னால எவ்வளவு கலெக்ஷன் வந்திருக்குன்னா தான் சொல்ல முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட் போலாமா? ஓகே. ₹33630 ஆர் டிவைடட் பிட்வீன் இவங்க 3 பேர். யார் யார்? A is to B, B is to C. ஓகே, நம்ம பார்த்த மாடல் தானே. ஏக்கும் பிக்கும் ரேஷியோ 3:7, பிக்கு சிக்கு ரேஷியோ 6:5. காமன் எல்சிஎம் எடுக்கிறோம் 42. இது என்ன பண்றோம்? 7ஆல மல்டிப்ளை பண்றோமா? அப்ப இதையும் 7ஆல மல்டிப்ளை பண்ணும் 35. ஓகேவா? இதை 6ஆல மல்டிப்ளை பண்றோமா? அப்ப இங்கேயும் 6ஆல மல்டிப்ளை பண்ணி 18. ஓகே, 3 பேரோட டோட்டல் வேல்யூ கிடைச்சிருச்சு. 3 பேத்துக்கும் இந்த ரேஷியோல தான் பிரிச்சிருக்காங்களாம். பி எவ்வளவு ரிசீவ் பண்ணா? 42 எவ்வளோன்னு கேட்கறாங்க. அப்போ 42 எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். டோட்டல் எவ்வளோங்க? 42 60 95. 95 தான் எவ்வளோவா? 33630. அப்போ 42 எவ்வளோன்னு கேட்கறாங்க. ஸோ பார்த்தாலே கொடூரமான நம்பர்ஸா இருக்கா. எந்த டேபிள்? 95 அடிப்போம். 19 டேபிள்ல 5 டைம்ஸ். 19 டேபிள் அடிப்போமா? 1 டைம். பேலன்ஸ் எவ்வளோ? 40. 14 வந்து எவ்வளோ டைம்ங்க? இன்னொரு 19 போச்சுன்னா 114. இன்னொரு 19 போட்டுச்சுன்னா அப்படின்னா 143. 838. 138. 138 வந்து எவ்வளோ டைம்ஸ்? 6 டைம்ஸ். 7 டைம்ஸ். 7 டைம்ஸ்க்கு எவ்வளோ வரும்? அதாவது 146 19ல டிவைட் பண்ணோம்னா 7 டைம்ஸ்க்கு 138 வரும். ஆமா தானே? 7 டைம்ஸ் 143 வருமோ? 133. சாரி, எனக்கே ரோல் ஆகுது. 70 + 63 133. மிச்சம் எவ்வளோங்க இருக்கும்? 13 இருக்கும். அதுவும் 7 டைம்ஸ். அதே நம்பர் வந்துருச்சு 0. ஓகேவா? ஓகே. இப்போ 5 வச்சு அடிப்போம். 5 வச்சு அடிச்சோம்னா 3 டைம்ஸ் பேலன்ஸ் 2, 5 டைம்ஸ் பேலன்ஸ் 2, 4 டைம்ஸ் 354. இப்போ நம்மளுக்கு தேவையான 354 × 42 மல்டிப்ளை பண்ணுவோம். இது 8 லாஸ்ட் டிஜிட், அப்புறம் இது ஆன்சர்னு கன்ஃபார்ம் பண்ணிடலாம். இருந்தாலும் இன்னொரு கன்ஃபர்மேஷன் பண்றதுக்காக 16 + 70. இதை நான் ரெண்டையும் சேர்த்து ஒரே வேல்யூ எடுத்துக்கிறேன். ஆல்ரெடி கிராஸ் மல்டிப்ளை சொல்லி கொடுத்துருக்கேன். 86 6 பேலன்ஸ் 8 35 4s are 140 148. கன்ஃபார்ம் ஆயிடுச்சா? அதுதான் ஆன்சர். அவ்வளோதான், முடிஞ்சு. டோட்டல் பார்ட் 95 தான். 33,000 சம்திங்னா 42 எவ்வளோ? 14,000 சம்திங். அவ்வளோதாங்க. அவ்வளோதான். ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் ட்ரை பண்ணுங்க. ஆடியோ கிளியரா இருக்கான்னு செக் பண்ணிக்குவோம். கிளியரா இருக்கு. சரிங்க, பாருங்க. ஒரு இன்னிங்ஸ்ல MNO 3 பேர் சேர்ந்தாடுறாங்களாம். இஃப் த ரேஷியோ ஆஃப் ரன் ஸ்கோர்டு பை M to N. இன்னொன்னு நான் உங்களுக்கு சொல்லி தர மாட்டேன் பாருங்க. எக்ஸாம்பிளுக்கு A to B இந்த மாதிரி வார்த்தை, இல்லைன்னா ஒரு பெரிய சென்டென்ஸ், நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டடிங் இன் A to that of B இப்பெல்லாம் கொடுக்குறாங்கன்னா இந்த 2 தான் எப்பவுமே ரேஷியோ ஆக்ட் ஆகும். ஸோ உங்களுக்கு பிரிக்க கஷ்டமா இருந்தா அண்டு இல்லை 2 2 இருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி 2க்கு தான் கொடுக்கணும். இப்போ 2 இருந்தா அண்டு இருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டடிங் இன் A
to number of girls studying in B and number of girls studying in C. இப்போ நான் உங்களுக்கு ஒரு சென்டென்ஸே எழுதுறேன், உங்களுக்கு புரிஞ்சிடும் என்ன சொல்ல வரேன். இப்போ நம்பர் ஆஃப் students studying in A, students in A to number of students in B and students in B and number of students in C is 3:7. ஓகேவா? இப்போ டோட்டல் ஸ்டூடெண்ட் வந்து 1000 கொடுத்துட்டாங்க. ஏல எவ்வளவு ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க. இப்போ நீங்க இதை எப்படி ரேஷியோவா பிரிப்பீங்க? ஏல மட்டும் படிக்கிறவன் இஸ் டு பி பிளஸ் சி இப்படி கொடுத்துருக்காங்களா, இல்ல ஏ பிளஸ் பி இஸ் டு சி இப்படி கொடுத்துருக்காங்களா? ஏன்னா அண்டும் பிரிக்கும் டூவும் பிரிக்கும். எந்த ரேஷியோ எக்ஸாக்டா பிரிக்குதுன்னு உங்களுக்கு டவுட் வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி எப்பவுமே எதுக்கு தான் கொடுக்கணும்? 2க்கு தான் கொடுக்கணும். ஸோ இது கிடையாது, இதை தான் சொல்றாங்க. இது 3 பார்ட், இது 7 பார்ட், டோட்டல் 10 பார்ட். 1000னா 3 பார்ட் எவ்வளோ? 300ன்னு போட்டுறணும். ஓகேவா? இதை விட்டுட்டு அண்டை வச்சு பிரிச்சு மண்டைய பிச்சு போயிடக்கூடாது. சரியா? அதுக்குதான் இப்ப சொல்லி கொடுத்துட்றேன். இந்த கன்ஃபியூஷன் எனக்கே நிறைய நாள் வந்திருக்கு, கொஞ்ச நாள்ல தான் கத்துக்கிட்டேன். 2 வந்தா பிரிக்கிற இடம். ஓகேவா? சரி, இங்க என்னது? எம் டு எண்ணுக்கு ரேஷியோ கொடுக்க போறாங்க. அண்ட் ஆல்சோ என் டு, அப்ப ரெண்டுக்குமே ஒரே ரேஷியோ தான். எம் டு எண்ணுக்கும் ஆல்சோ என் டுக்கும் ஒரே ரேஷியோ. இப்போ எம் டு என் 3:2, என் டு 3:2 இதை தான் கொடுத்துருக்காங்க. அங்க மாதிரியே தான் 6. இங்க மேல 3ஆல மல்டிப்ளை பண்ணுமா? 3ஆல மல்டிப்ளை பண்ணா 9, கீழே 2ஆல மல்டிப்ளை பண்ணா 4. இப்படி கண்ணால பார்த்து போட ஆரம்பிச்சிடணும். இப்ப டோட்டல் எவ்வளவு பாட்டுங்க? 19 பார்ட் 361. நான் நம்மகிட்ட கேட்டிருக்கிறது என்னது? எம் எவ்வளோ? 9 பார்ட் எவ்வளோ? விச் இஸ் 19. 9 சார் 171. முடிஞ்சு, அவ்வளவுதான். நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் இன்னொன்று எக்ஸாமினேஷன். number of students those who passed and number of students those who failed is in the ratio 25:4. if 5 more students appeared, ஒரு 5 பேர் அப்பியர் ஆனா number of failure was 2 less than earlier. பழச விட இப்ப வந்து ஃபெயிலியர் கம்மியா இருக்கா? 2 கம்மியா இருக்கான். the ratio of passers to failures would have been 22:3. புது ரேஷியோ கொடுக்குறான். டோட்டல் ஹூ அப்பியர்ட் இன் எக்ஸாமினேஷன்றான். சரி, இது வேற ரேஷியோ, இது வேற ரேஷியோ. அப்ப ரெண்டு வேற வேற மல்டிபிளா? இனிஷியலா 25x/4x இவ்வளவு ஸ்டூடெண்ட் இருக்காங்க, பாஸ் ஆனவங்க ஃபெயில் ஆனவங்க. ஓகேவா? இதுல ஒரு 5 பேர் ஆட் ஆகுறாங்க. இப்படி ஆட் ஆகுறதுனால என்ன ஆகுதான்? ஃபெயிலியர் கவுண்ட் மட்டும் 2 குறையுதான். இப்படி குறையிறனால டோட்டல் எவ்வளவுங்க? இந்த 5 நம்ம தனியா போட்டோம்னா நல்லா இருக்கும். 29x. இதுல ஒரு 5 பேர் ஆட் ஆகுறாங்களாம். ஸோ இங்க 29x+4 வரணும்ல, அந்த இடத்துல என்ன வருதுன்னா 22y/3y 25y. ஓகேவா? அப்ப நம்ம வந்து இதை எப்படினாலும் எடுக்கலாம். எப்படி எடுக்கலாம்னா நீங்க எப்படி பண்ணலாம்? 29x+5 = 25y இது ஒரு ரேஷியோ. அப்புறம் 4x - 2 = 3y இது ஒண்ணு. ஸோ ரெண்டையும் எக்ஸையும் ஒய்யையும் சால்வ் பண்றது ஒரு விதம். ஓகேவா? நான் என்ன பண்ணுவேன்னா இப்ப இதை ரெண்டையும் எப்படின்னா வழக்கமா சால்வ் பண்ண சொல்லுவாங்க. மேல 29ஆல கீழே 4ஆல மல்டிப்ளை பண்ணி எக்ஸ் கேன்சல் ஆயிரும், ஒய்யை வச்சு கண்டுபிடினுவாங்க. நான் என்ன பண்ணுவேன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ அப்பியர்ட் இன் எக்ஸாமினேஷன் கேட்கறாங்க. இங்க ஒரு அழகான கான்செப்ட் இருக்கு. இஃப் கான்செப்ட் கொடுத்தாலே அதுக்கப்புறம் இருக்கிறது இமேஜினேஷன். ஓகேவா? இமேஜினேஷன் படிச்சிருப்பீங்களா இங்கிலீஷ் பேசிக்ல? இஃப்னு கொடுத்தாலே அதுக்கப்புறம் இருக்கிறது இமேஜினேஷன். இங்க கேட்டிருக்க டோட்டல் நம்ம யாரை கண்டுபிடிக்கணும்னா இதை தான் கண்டுபிடிக்கணும். 25:4 இந்த டோட்டல் தான் கண்டுபிடிக்கணும். இஃப்க்கு அப்புறம் கொடுத்திருக்க எல்லாமே இமேஜினேஷன்ங்க. ஸோ அதை எதையுமே கண்டுக்க கூடாது. டோட்டல்னு கேட்டா இஃப்க்கு முன்னாடி என்ன கொடுத்தாங்க அதுதான். ஒருவேளை 5 பேர் எக்ஸ்ட்ரா படிச்சிருந்தா 2 பேர் கம்மியா ஃபெயில் ஆயிருப்பான், அவனோட ரேஷியோன்னு கொடுத்துட்டு டோட்டல் எவ்வளவு பேருன்னு கேட்டா இஃப் கண்டிஷனை கண்டுக்கவே கூடாது, அப்படியே விட்டுறணும். முன்னாடி இருக்க டோட்டல் தான் பண்ணும். ஸோ நம்மளுக்கு தேவை இந்த எக்ஸ் வேல்யூஸ் தானே. அப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இங்க பாருங்களேன், 29x+5
divided by 4x minus 2 equal to இதை ரெண்டையும் இங்க போடுறோம்ல 25y by 3y y கேன்சல் ஆயிருமா. ஸோ டைரக்டா இதை சால்வ் பண்ணா எனக்கு எக்ஸ் கிடைச்சிருமா. இதை சால்வ் பண்ணி நீங்க இங்க இப்படி கூட பண்ணிக்கலாம். 3ஆல மல்டிப்ளை பண்ண 25ஆல மல்டிப்ளை பண்ண இங்க எடுக்கிற டைம் கிட்டத்தட்ட ரெண்டும் சேம் கான்செப்ட் தான். ஆனா இங்க எடுக்கிற டயத்தை விட நம்ம இப்படி பண்ணோம்னா டைம் கம்மியா ஆகும். சரியா, டைம் கம்மியாகும். சரி, சால்வ் பண்ணுவோமா. என்ன ஆகும்? 3ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா 87 plus 15 equal to 4ஆல மல்டிப்ளை பண்ணா 100x minus 50. ஸோ minus 50 இங்கிட்டு வரப்ப plus 50 ஆயிரும். 65 equal to 13x. எக்ஸ் வேல்யூ 5. டோட்டல் எவ்வளோன்னு தானே கேட்டிருக்கான். டோட்டல் எவ்வளோ? 29x. 29 5 சார் 145 தாங்க ஆன்சர். ஓகேவா. சில வெப்சைட்ஸ்லாம் கொடுத்துருப்பான் 150ன்னு கொடுத்துருப்பான். பின்னாடி இருக்கிறத கிளியரா சொல்றேன் உங்களுக்கு. இஃப் கண்டிஷன் வந்தா பின்னாடி இருக்கிறது இமேஜினேஷன். விட்டுருங்க, அதை கண்டுக்கவே கூடாது. டோட்டலா இருக்கிறது ஒரிஜினல் தான். ஒருவேளை இப்படி ஆயிருந்தா இவ்வளவு ரேஷியோ வந்திருக்கும்னு தான் அவன் சொல்றான். வேற எதுவுமே கிடையாது. ஓகேவா, புரிஞ்சுச்சா? இந்த சம் புரிஞ்சா? ஃபர்ஸ்ட் டைம் பண்றப்ப சில நேரம் குழப்பம், பட் புரியணும். ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின் அதே தாங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ் ஃபேர் ஆல்ரெடி பார்த்த கான்செப்ட் தானே. ஃபர்ஸ்ட் கிளாஸ்க்கும் செகண்ட் கிளாஸ்க்கும் ஃபேர். ஹோம்ஒர்க் பண்ணுங்க. ஈஸி தான். அமௌண்ட் கலெக்ஷன் ஃப்ரம் அங்க செகண்ட் கிளாஸ் பார்த்தா இங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் பார்க்குறோம். போட்டு ஆன்சர் கீழே போட்டுறீங்களா? போட்டு ஆன்சர் கீழே போட்டுருங்க. சரியா, ஓகே. நான் இப்போ சப் கொஸ்டின் இந்த கொஸ்டினை போடவா? ரெண்டு பேரோட ஃபேர் டீடைல் ரேஷியோ என்னது? 4:1. ஃபர்ஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ். ஓகே. ரெண்டுலையும் டிராவல் பண்ணவங்களோட ரேஷியோ என்னது? கவுண்ட் 1:40. ஸோ 4:40 which is nothing. 1:10. 1:10 11 பார்ட்னா 1100 ரூபாய்னா டோட்டல் கலெக்ஷன்னா நம்மகிட்ட கேட்டிருக்கிறது ஃபர்ஸ்ட் கிளாஸ் 1 பார்ட் எவ்வளோ? விச் இஸ் 100. சிம்பிளா முடிஞ்சு, அவ்வளோதான். ஓகேவா. நெக்ஸ்ட் போலாமா. ரேஷியோ ஆஃப் த நம்பர் ஆஃப் பாய்ஸ் டு கேர்ள்ஸ் இன் ஸ்கூல் வாஸ் இவ்வளவாம். சில நியூ பாய்ஸ் ஜாயின் பண்றாங்க, நியூ கேர்ள்ஸ் ஜாயின் பண்றாங்க, இந்த ரேஷியோல ஜாயின் பண்றாங்க. இதனால கிளாஸோட டோட்டல் ஸ்ட்ரென்த் இவ்வளவு ஆகுதான். இப்போ ரேஷியோ ஆஃப் பாய்ஸ் டு கேர்ள்ஸ் என்னன்னு கொடுத்துட்டாங்க. இந்த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் த ஸ்கூல் பிஃபோர் நியூ அட்மிஷன். ஸோ இந்த ரேஷியோ தான் கேட்டிருக்காங்க. நியூ அட்மிஷன் வர்றதுக்கு முன்னாடி எவ்வளோ இருந்துருக்குன்னு கேட்குறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எவ்வளோங்க இருக்கு? 1200. இதுல பாய்ஸ் எவ்வளோ? 700. கேர்ள்ஸ் எவ்வளோ? 500. ஓகேவா. சரி, இதுல இருந்து இப்ப இனிஷியலா 5x பாய்ஸ் இருக்காங்க, 3x கேர்ள்ஸ் இருக்காங்க. இவங்களோட என்ன ஆகுது? 5y பாய்ஸும் 7y கேர்ள்ஸும் ஆட் ஆகுறாங்க. இப்படி ஆட் ஆகுறதுனால 700 500 ஆகுது. ஆமாவா. ஸ்ட்ரென்த், டோட்டல் ஸ்ட்ரென்த் இப்படி ஆகுது. இப்போ இதுல இருந்து இதை சப்ராக்ட் பண்ணா அது வரும், இல்ல இதுல இருந்து இதை சப்ராக்ட் பண்ணா இது வரும். ஆமாவா. இதுல இருந்து இதை சப்ராக்ட் பண்ணா இது வரும், 5x வரும். இதுல இருந்து 5x சப்ராக்ட் பண்ணா 5y வரும். நம்மளுக்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் என்னல வேணும்? எக்ஸ்ல தானே வேணும். அப்ப எக்ஸை இந்த சைடு வச்சுட்டு ஒய் அந்த சைடு வைக்கிறாரு. நல்ல பிள்ளைக்கு அழகு 7x minus 5x போட்டுக்கிட்டோம்னா அந்த சைடு என்ன வரும்? 5y வருமா? ஓகேவா. அதே மாதிரி 500 minus 3x போட்டோம்னா அந்த சைடு என்ன வரும்? 7y வந்துருமா? y கேன்சல் பண்ணிக்கலாம். இப்ப இதை சால்வ் பண்ணிக்கலாமா? இந்த மெத்தட் எங்க கத்துக்கிட்டேன்னா ஒரு யூடியூப் சேனல்ல விஸ்வான் ஒருத்தர் எடுத்தாரு. என்ன யூடியூப் சேனல்? ரேஸ்ன்ற யூடியூப் சேனல். 2 மாசம் தான் எடுத்தாரு. ஒரு 2-3 மாசம் தான் எடுத்தாரு. இங்கிலீஷும் எடுத்துட்டு இதுவும் எடுப்பாரு. அவர்கிட்ட கத்துக்கிட்ட மெத்தடாங்க. எந்த சம்மா இருந்தாலும், எந்த ரேஷியோ சம்மு, எந்த மிக்சர் சம்மு, எந்த டைம் ஸ்பீட் சம்மு, எது வந்தாலும் புடக்குன்னு மனுஷன் என்ன பண்ணிடுவாருன்னா இப்படி போட்டுருவாரு. நான் எல்லா சம்மையும் இப்படி போட மாட்டேன். நான்லாம் சில சம்மெல்லாம் ஷார்ட்கட்ல போட்டுருவேன். ஆனா மேக்சிமம் அங்க இருந்து ஒட்டிக்கிட்டுருச்சு. ஓகேவா. இதை ஏன் சொல்றேன்னா, இந்த மெத்தட் உங்களுக்கு நல்லா இருக்குன்னு தோணுச்சுன்னா பார்க்கணும், இன்னும் நிறைய பார்க்கணும்னு தோணுச்சுன்னா பார்க்கலாம் தாராளமா. ரெஃபர் பண்ணுவேன். நான் எங்க கத்துக்கிட்டேன்றத உங்களுக்கு எல்லா இடத்துலயும் ரெஃபர் பண்ணுவேன். மேக்சிமம் ஒரு நண்பன் இருந்தேன், அவன் தான் மேக்சிமம் சொல்லி கொடுத்தான்.
ஸோ எல்லாமே அவனை வச்சு சொல்லி தர முடியாது. பட் வேற எங்கேயாவது நான் வீடியோ பார்த்து இந்த மெத்தட் கத்துக்கிட்டேன்னா அந்த இதை உங்களுக்கு ரெஃபர் பண்ணுவேன், நீங்க போய் பார்க்கலாம். சரியா? சரி, இங்க பாருங்க. இப்போ இதை சால்வ் பண்ணுவோம். எப்படி பண்ணலாம்? 4900 மைனஸ் 7 5 ஆர் 35x ஈக்குவல் டு இது இங்கிட்ட மல்டிப்ளை ஆகுறப்ப 2500 மைனஸ் 15x. ஓகேவா? இது இந்த சைடு வந்துடும், இது இந்த சைடு போயிடும். 2400 ஈக்குவல் டு இது இங்கிட்ட வரப்ப என்ன ஆகும்? 35 ஆட் ஆயிருமா? 20x-ஆ? ஸோ எக்ஸோட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சிருச்சு. எக்ஸோட வேல்யூ 120-ஆ? 0 0 கேன்சல், 120. ஓகே, நம்மளுக்கு தேவை என்னது? 8x. 8 into 120 960. அவ்வளோதான். ஓகேவா? ஓகேவா? கிளியரா? கிளியரா? நெக்ஸ்ட், from each of the two given unequal number, ரெண்டு unequal number இருக்கு, half of the smaller number is subtracted, then of the resulting number larger one is 5 times the smaller one. ஈஸி தானே? ஈஸி தான், ஒன்றும் இல்லைங்க. பாருங்களேன், ரெண்டு அன்இக்குவல் நம்பர் எக்ஸ் ஒய், ரெண்டு அன்இக்குவல் நம்பர் வச்சுக்குவோம். half of the smaller நம்பரை சப்ராக்ட் பண்றாங்களாம். ரெண்டு நம்பர் எக்ஸ் ஒய்ன்னு வச்சேன்னா எனக்கு ஹாஃப் எடுக்கிறப்ப x/2ன்னு வரும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஸ்மாலர் நம்பர் என்னன்னு வச்சுக்கிறேன்னா இது லார்ஜர் நம்பர். ரெண்டு அன்இக்குவல் நம்பர்ன்றப்போ ஒன்று ஸ்மாலர் ஒன்று லார்ஜராக தான் இருக்கும் கண்டிப்பா. ஸோ நான் ஸ்மாலர் நம்பரை 2xன்னு வச்சுக்கிறேன். ஏன்னா அப்பதான் ஹாஃப் எடுக்கிறப்ப எனக்கு ஈஸியா இருக்கும் சப்ராக்ட் பண்ண. ஓகேவா? ஏன் கன்வீனியன்ஸ்க்கு நான் நம்பரை மாத்துவேன், என்ன தப்புன்றுவேன். ஓகேவா? ஸோ ஹாஃப் ஆஃப் த ஸ்மாலர் நம்பர்னா என்னது? எக்ஸ். எக்ஸை வந்து என்ன பண்றாங்க? சப்ராக்ட் பண்றாங்களாம். அப்படி சப்ராக்ட் பண்றப்ப ரெண்டுலயுமே சப்ராக்ட் பண்றாங்களாம். ஃப்ரம் ஈச் ஆஃப் த ஸ்ட்ரக்சர், சூப்பரான ஸ்ட்ரக்சர். ஈச் ஆஃப் த அன்இக்குவல் நம்பர்ல ஹாஃப் ஆஃப் த ஸ்மாலர் நம்பரை சப்ராக்ட் பண்றாங்க. ரெண்டுலயுமே எக்ஸ சப்ராக்ட் பண்றாங்களா? எக்ஸ்ன்னு ஏன் சொல்றேன்? ஹாஃப் ஆஃப் த ஸ்மாலர் நம்பர், ஸ்மாலர் நம்பர்ல பாதி என்னவோ அதை வச்சு சப்ராக்ட் பண்றாங்களா? அப்படி சப்ராக்ட் பண்றதுனால என்ன ஆகுதான்? ரிசல்ட்டிங்ல லார்ஜர் ஒன் இஸ் 5 டைம்ஸ் த ஸ்மாலர் ஒன்னா. ஓகே, இப்போ நான் ஒன்னு சொல்றேன், இது ஸ்மாலர் நம்பர், இது லார்ஜர் நம்பர், ரெண்டுலையும் காமன் நம்பர். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 210. ஓகேவா? ரெண்டையுமே நான் ஒன்னால சப்ராக்ட் பண்ணிட்டேன்னா எனக்கு என்ன ரிசல்ட் வரும்? இது 1, இது 9 வருமா? அப்ப எது பெரிய நம்பர்? இதுதான் பெரிய நம்பர். சேம் நம்பரை வச்சு ரெண்டு சைடும் டபுள் சப்ராக்ட் பண்ணோம்னா எது ஏற்கனவே லார்ஜரா இருந்துச்சோ அதுதான் லார்ஜரா இருக்கும் இப்பயும். ஸோ இப்பயும் லார்ஜர் இதுதான். லார்ஜர் ஒன் இஸ் 5 டைம்ஸ் த ஸ்மாலர் ஒன். ஸோ மேல 1 டைம், கீழே 5 டைம். ஆமா, சப்ராக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இது 1 பார்ட், இது 5 பார்ட். ஆமா தானே? ஸோ மல்டிப்ளை பண்ணுவோம். இங்க நார்மலா எக்ஸ்ன்னு ஆயிரும். ஸோ இந்த சைடு 5x ஈக்குவல் டு ஒய் மைனஸ் எக்ஸா? ஸோ 4x ஈக்குவல் டு ஒய். ஆமாவா? சரி, 4x தான் ஒய்னா நான் என்ன பண்ணுவேன்னா ரேஷியோ தான் எனக்கு தேவை. ஸோ x/y ஈக்குவல் டு என்னன்னு பார்ப்பேன், 1/4. ஆமாவா? சாரி, இது இங்க ஆட் ஆகுறப்ப என்ன ஆயிரும்? 6x ஆயிரும். 6x ஆகிரும். 6x ஆயிரும். டவுட் வந்துச்சுல? டவுட் வந்துருச்சு. 6x ஆயிரும். இப்போ 1/6. பட் நம்மகிட்ட கேட்டிருக்கிறது என்னது? ரேஷியோ ஆஃப் லார்ஜர் டு ஸ்மாலர் கேட்டிருக்கான். லார்ஜர் நம்பர் என்னது? ஒய். ஒய்க்கு பதிலாக நான் என்ன பண்ண போறேன்? 6 போட போறேன். 2xக்கு பதிலாக 2 into 1 2 போட்டுக்க போறேன். இந்த ரெண்டுக்கும் ரேஷியோ 6:2க்கு ரேஷியோ 3:1. அவ்வளவுதான், அவ்வளவுதான். ஏதாவது கஷ்டப்பட்டனா நீங்க இதெல்லாம் புதுசா ஒரு ஃபார்முலாவை போட்டு, இல்லைன்னா ஸ்மாலர் நம்பரை நான் எக்ஸ்ன்னு தான் வச்சுக்குவேன், x/2ஆல சப்ராக்ட் பண்றேன்னு கஷ்டப்படாதீங்க. நம்ம கன்வீனியன்ஸ்க்கு மேட்ட மாதிரி கான்செப்டுவலா போட்டோம்னா எல்லாமே ஈஸி. ஓகேவா? ஓகேவா? நெக்ஸ்ட் போலாம். If there is reduction in the number of worker in factory is இவ்வளோ. ஓகே, இதை பார்த்தது உங்களுக்கு என்ன தோணும்? சென்டென்ஸே குதர்க்கமா இருக்கு. If there is reduction in the, இவ்வளவுதான் சென்டென்ஸ். அடுத்த சென்டென்ஸ். ஓகேவா? If there is reduction in the number of worker in factory in the ratio of 15:11. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? ரிடக்ஷன் பண்றாங்களாம். எப்படி? 15ல இருந்து 11 குறைக்கிறாங்களாம். ஓகேவா? இதுவும் ஒரு புது விதமான சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர், நியூ பேட்டர்ன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரிதான். ரேரா தான் இந்த மாதிரி கேட்பாங்க. இங்க ரெண்டு டிஃபரெண்ட் டைப்பை பத்தி பேசவே இல்லை, ஆனா ரேஷியோ 2 இருக்கா? இப்போ ரிடக்ஷன் இன் த நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் இன் ஃபேக்டரி இந்த ரேஷியோ ஆஃப்னா 11 குறைக்கல. ஏற்கனவே 15 இருந்த இடத்துல இப்ப 11 தான் இருக்காங்க, குறைச்சிட்டாங்க. 11 தூக்கி வெளியே அனுப்பல, 4 தான் வெளியே அனுப்பியிருக்காங்க. 15 இருந்த இடத்துல 11 ஆயிருக்கு. ஓகேவா? அப்போ ஓல்டு நியூன்னு போட்டுக்கலாமா? ஓல்டு நியூன்னு போட்டுக்கலாமா? கவுண்ட் எப்படி இருக்கு?
15 இருந்த இடத்துல 11 தான் இருக்கு. அண்ட் an increment in the wages in the ratio of வேஜஸ்ல இன்க்ரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சென்டென்ஸ் தான். இன்க்ரிமெண்ட் வேஜஸ் கூடி இருக்கு. வேஜஸ் எப்படி கூடி இருக்கு? 22 இருந்த இடத்துல 25 கூட்டி இருக்காங்க. அதாவது 22 பிளஸ் 25 கிடையாது. 22 ரூபா முன்னாடி வாங்கிக்கிட்டு இருந்தானா அவன் எல்லாருக்கும் 25 ரூபா கொடுத்துருக்காங்களாம். ஓகே. த ரேஷியோ பை விச் டோட்டல் வேஜ் எப்படி ஆகும்? கவுண்ட் இன்டு ஒரு ஆளோட வேஜ். இந்த வேஜ் வந்து என்னது? ஒரு ஆளோட வேஜ். ஓகேவா? ஸோ டோட்டல் வேஜ் இன்டு கவுண்ட் போட்டோம். இண்டிவிஜுவல் வேஜ் இன்டு கவுண்ட் போட்டோம்னா டோட்டல் வேஜ் கிடைச்சிருமா? ஆவரேஜ் மாறுறாங்க. இது இண்டிவிஜுவல் ஆவரேஜ், இது 15 பேருக்கு போட்டோம்னா டோட்டல் வெயிட் கிடைச்சிரும் தானே? அதே தான். சரி, மல்டிப்ளை பண்ணா என்னங்க வரும்? இப்ப ரேஷியோல இருக்குன்னா நம்ம எப்படியும் கேன்சல் பண்ணிக்கலாம். 3 times 5 times 1 time 2 time. நல்லா இருக்கா? நல்லா இருக்கும்ல. 6:5 இதான் ஆன்சரு. டிக்ரீஸ் தான் ஆகுது. ஓகே. எப்பவுமே சேம் ரேஷியோல இந்த மாதிரி இப்ப 3:11 into 22 into 25 இப்ப இருந்துச்சுன்னா இது ரெண்டும் சேர்ந்து ஒரே ரேஷியோ தானே ஆகும். அப்ப கேன்சல் பண்ணிக்கலாம்ல. அதை பண்ணிக்கலாம். ஒருவேளை பிளஸ்ல இருந்துச்சுன்னா பண்ண முடியாது. 3 + 22 11 + 25 இருந்தா கேன்சல் பண்ண முடியாது. காமன் நம்பர் இருந்தா வெளியே எடுத்து பண்ணிக்கலாம், அது வேற விஷயம். மல்டிப்ளேல இருக்கிறத மட்டும் தான் கேன்சல் பண்ண முடியும். அடிஷன்ல இருந்தா பண்ண முடியாது. ஏன் இதை சொல்லித்தரேன்னா பார்ட்னர்ஷிப்ல அடிஷனும் வரும், அதுக்காக சொல்லித்தரேன். ஓகேவா? சரி, அடுத்த கொஸ்டின் போலாமா? கிளியர் தானே? நெக்ஸ்ட் போகலாம். ஆனுவல் இன்கம் ஆஃப் ஏபிசி இந்த ரேஷியோவா? டோட்டல் இன்கம் ஆஃப் ஏ அண்ட் சி கொடுத்துட்டாங்க. ஏவும் சியும் எவ்வளோ? 1 + 7 8 part. 8 partனா 8 lakh. ஓகேவா? மந்த்லி இன்கம் ஆஃப் பி கேட்குறான். பியோடது 3 part. அப்ப 3 lakh. ஆன்சர் இங்க 3 பார்த்துட்டு இப்படி அடிச்சுட்டு போயிடக்கூடாது, தப்பாயிரும். இப்படி அடிச்சுட்டு போனீங்கன்னா தப்பாயிரும். ஏன்னா அவன் கொடுத்துருக்கத ஆனுவல் இன்கம், கேட்டிருக்கிறது மந்த்லி இன்கம். இங்க கிடைச்சிருக்கிறது அப்ப என்ன? அது ஆனுவல் இன்கம் டிவைடட் பை 12 போட்டோம்னா 25,000. ஓகேவா? இதுதான் ஆன்சர். ஓகேவா? 3 பார்த்ததும் அடிச்சுட்டு போயிடக்கூடாது. சரியா? நெக்ஸ்ட். A person distributes his dress among 4 friends. 4 பேத்துக்கு இந்த ரேஷியோல கொடுக்குறானா? சிறப்பு. ரேஷியோ இன்வெர்ஸ் ஆயிருக்கு. அப்ப நீங்க வாட்டுக்க 6:5:4:3 போட்டக்கூடாது. இங்க பாருங்களேன். இப்ப A:B வந்து 1/3:1/4 இப்படி இருக்குன்னா இதை எப்படி மாத்தலாம்னா 4:3 மாத்திக்கலாம். எப்படா இப்படி மாத்தினா? ஒன்னும் இல்லை. நான் என்ன சொல்லியிருக்கேன்? A/B தானே சொல்லியிருக்கேன். 1/3 டிவைடட் பை 1/4. நான் என்ன சொல்லியிருக்கேன்? இது அப்படியே ரெசிப்ரோக்கல் ஆகுறப்ப கீழே இருக்கிறது மேல வருமா? இப்ப பாருங்க, இது எப்படி ஆகும்? 4/3 ஐயோ குழப்பிட்டேன் பாருங்க. 1/3 into 4/1 ஆயிருமா? சோ A/B என்னன்னு வரும்? 4/3 வந்துருமா? 4/3 வந்துருமா? இதேதான். அப்போ இந்த இடத்துல நம்ம எல்லாருக்குமே கண்டுபிடிக்கணும். A:B 4:3 அப்படியே ரேஷியோ மாத்திக்கலாம். அப்படியே B/Cக்கு இந்த ரெண்டுக்கும் ரேஷியோ எப்படி இருக்கும்? 5:4 ஆகுமா? இது 5 பார்ட்னா இது 4 part. அப்படியே சிக்கும் டிக்கும் கொண்டு வரதுக்கு முன்னாடி இதை காமன் ஆக்கிக்கலாமா? காமன் ஆக்கணும்னா என்ன ஆகும்? மேல 5 கீழே 3 தான். 20:15 கீழே 3ஆல மல்டிப்ளை பண்ணா 3 5s are 15 3 4s are 12. இப்ப சிக்கும் டிக்கு ரேஷியோ இது ரெண்டு எப்படி இருக்கு? 5:6. அப்ப இப்படி வரப்ப 6:5 ஆகுமா? இது 6 பார்ட்னா இது 5 part. அப்போ இங்கதான் நான் அந்த எல்சிஎம்ன்ற கான்செப்ட சொன்னேன். 20:15 இந்த ரெண்டுக்கும் பண்றப்ப இங்க ஜஸ்ட் 2ஆல மல்டிப்ளை பண்ணாலே காமனா வந்துரும் தானே? நீங்க உட்காந்து மேல 6ஆல கீழே 12ஆலன்னு எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணக்கூடாது. ஜஸ்ட் 2ஆல மல்டிப்ளை பண்ணிட்டு மேல 1ஆல மல்டிப்ளை பண்ணா காமன் நம்பர் வந்துடும். அதுக்கு பேர் தான் எல்சிஎம். ஓகேவா? சோ கீழே 2ஆல மல்டிப்ளை பண்ணும் 10ன்னு வந்துடும். 12:10. ஓகேவா? இப்போ கொஸ்டின் என்னது? வாட் இஸ் த மினிமம் நம்பர் ஆஃப் ட்ரெஸ் அட் த பர்சன் ஷுட் ஹேவ்? ட்ரெஸ் வந்து பாயிண்ட்ல இருக்குமா? வாய்ப்பே இல்லை. ட்ரெஸ் பாயிண்ட்ல இருக்காது, ஒரு ஹோல் வேல்யூவா தான் இருக்கும். இங்க மேக்ஸிமம் பார்ட் எவ்வளவு பார்ட்னு பார்ப்போம். 20 + 15 35 47 57 பார்ட்னா 57 பார்ட் ஈக்குவல் டு சம்திங் இருக்கணும். கண்டிப்பா ஒரு ஹோல் வேல்யூ தான் இருக்கணும். இவன் மினிமம் கேட்டிருக்கான். அப்ப மினிமம்னா எவ்வளவா இருக்கணும்? 1 பார்ட்டா வச்சிருக்கணும்ல. 1 பார்ட் ஈக்குவல் டு 1ஆ வச்சிருக்கணும். ஓகேவா? ஏன்னா 57 பார்ட் அப்ப 57ஆ தான் இருக்கும். அதுக்கு கீழே போச்சுன்னா பாயிண்ட்ல வந்துடும்.
ஸோ 57 தான் ஆன்சர். ஓகேவா? மினிமம்னால 57, மேக்ஸிமம் எவ்வளோ நாள் இருக்கலாம்? 57 மல்டிபிள் இருக்கும். ஓகேவா? அடுத்த கொஸ்டின், சூப்பரான கொஸ்டின், நீங்க ட்ரை பண்ணுங்க. ஒரு அழகான கொஸ்டின் இது. A man ordered 4 pair of white socks and எவ்வளவோ ப்ளூ சாக்ஸ். பிரைஸ் ஆஃப் ஒயிட் சாக்ஸ் இஸ் டபுள் த பிரைஸ் ஆஃப் ப்ளூ சாக்ஸ். ஓகேவா? டட் ஆஃப்னா என்ன அர்த்தம்? பழசை பத்தி தான் பேசுறாங்க. அதாவது இங்க பாருங்களேன், உங்களுக்கு பெர்சன்டேஜ் ஆவரேஜ் ரேஷியோ தெரிஞ்சிருச்சுன்னா பேசிக் லெவல் டிஐ கொண்டு வர ஆரம்பிச்சிருவேன். ஏன்னா டிஏல இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. தட் ஆஃப், ஆவரேஜ் ஆஃப், எல்லாமே. தட் ஆஃப்னா என்ன அர்த்தம்? பிரைஸ் ஆஃப் த பேர் ஆஃப், அதை தான் சொல்றாங்க. The price of a pair of white socks is double the price of the pair of blue socks. தப்பா கொடுத்துருக்கான். ப்ளூ சாக்ஸ்ன்னு வரணும் இந்த இடத்துல வேர்டிங்ஸ் படி. ஓகேவா? while preparing the bill, clerical, நம்மள மாதிரி ஒரு கிளர்க்கு interchange the number of blue and white socks by mistake. அப்படி ஆகிறனால which increased, அப்படி ஆனனால என்ன ஆகுதுன்னா பில் பிரைஸ் 50% கூடியதுதான். ரேஷியோ ஆஃப் ஒயிட் டு ப்ளூ எவ்வளோன்னு கேட்கணும். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஒயிட் சாக்ஸ், ப்ளூ சாக்ஸ், இது கரெக்டான பில்லுன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இங்க வர போறது கரெக்டான பில்லு. அதே மாதிரி இங்க ஒயிட் சாக்ஸ், ப்ளூ சாக்ஸ், இங்க வர போறது தப்பான பில்லுன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இங்க கவுண்ட் போட போறேன். கவுண்ட். ஒயிட் சாக்ஸ் எவ்வளோ எடுத்திருக்கான்? 4 பேர் எடுத்திருக்கான். ப்ளூ சாக்ஸ் எவ்வளோன்னு தெரியாது. ஸோ நான் வந்து ஒய்ன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? அப்படி பண்றப்ப அமௌண்ட் பிரைஸ் வந்து எப்படி இருக்கான்? ஒரு பேர் ஆஃப் ஒயிட் சாக்ஸ் வந்து டபுள் த ப்ளூ சாக்ஸ். அப்ப இது 2 பார்ட்னா இது 1 பார்ட். ஓகேவா? அப்போ இது 8 ரூபான்னு வாங்கினா இது ஒய் ருபீஸ்னு வாங்கணும். சரியா? இப்போ அப்படியே இங்க வருவோம். தப்பா போடுறப்ப என்ன ஆகுது? நம்பர் ஆஃப் ப்ளூ சாக்ஸையும் ஒயிட் சாக்ஸையும் மாத்தி போடுறான். ஒய் இருக்க வேண்டிய இடத்துல 4ம், 4 இருக்க வேண்டிய இடத்துல ஒய்யும் போட்டு ரேட்டு கரெக்டா போட்டுறான். இப்படி ஆகுறதுனால என்ன ஆகுது? 2y/4ன்னு வருது. இப்போ பாருங்களேன், இது டோட்டலா நான் கட்டின காசா? 8 ரூபா பிளஸ் ஒய் ருபீஸ் நான் கட்ட வேண்டியது. ஆனா நான் கட்டினது தப்பா, இது கரெக்டானது. ஓகேவா? இது ராங் பில். ஓகேவா? தப்பா எவ்வளவு கட்டுறேன்? 2y+4 கட்டுறேனா? புரியுதா என்ன பண்றேன்னு புரியுதா? நான் கட்ட வேண்டிய ஒரிஜினல் காஸ்ட் 8 ரூபா பிளஸ் ஒய் ருபீஸ் தான் கட்டணும். ஆனா நான் 2y+4 கட்ட வேண்டிய நிலைமையில இருக்கேன். ஏன்? அவன் தப்பா போட்டனால. இப்படி தப்பா போடுறதுனால பில் எவ்வளவு ஆகுதான்? 50% இன்க்ரீஸ் ஆகுதான். அதாவது இது 100%னா இது 150%. 2 பார்ட்னா இது 3 பார்ட் ஆகுதான். ஓகேவா? இதுவரையும் கிளியரா புரிஞ்சிருக்கும். ஓகே, கரெக்டான ரேட் 2 ரூபானா நான் 3 ரூபா கட்டுற நிலைமைக்கு வருது. இது 2 பார்ட்னா இது 3 பார்ட். இப்போ நார்மலா இதை மல்டிப்ளை பண்ணோம்னா ஆன்சர் வந்துடும். 24 + 3y = 4y + 8. ஓகேவா? ஸோ இதை ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணோம்னா என்ன வரும்? இந்த சைடு ஒய் மட்டும்தான் வரும், இந்த சைடு 16 வரும். ஸோ ஒய் வேல்யூ 16. ஸோ இந்த இடத்துல கரெக்டான பேர் 16. எவ்வளோ வாங்கியிருக்கேன்ற ஒரிஜினல் ஆர்டருக்கான ரேஷியோ கேட்டிருக்காங்க. 4:16னா 1:4. அவ்வளோதான். ஒருத்தான கொஸ்டின். ப்ராப்பரா எடுத்து எழுதுனா ப்ராப்பரா ஆன்சர் வருங்க. போட்டு மண்டைய பிச்சு இது 1 ரூபா 2 ரூபான்ற இடத்துல பிச்சுக்க கூடாது. அழகா வருது ஆன்சரு. புரியலன்னா தயவு செஞ்சு ரீவைண்ட் பண்ணி பாருங்க. நான் பொறுமையா தான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஒரு பர்ஸ்ல 56 ரூபா இருக்கான். எப்படியெல்லாம்? டினாமினேஷன் கொஸ்டின் ஒருத்தர் கேட்டாரு, கொண்டு வருவோம். நடுவில் ஒரு நாள் மறுபடியும் 3 டாபிக்கும் ரிவைஸ் பண்ணுவோம். அப்ப கொண்டு வருவோம். என்னென்ன ஃபார்ம்ல ருபீஸ் இருக்குன்னு பார்ப்போம். 1 ரூபா. 1 ரூபானா எவ்வளவு பைசே? நான் 100 பைசேன்னு வச்சுக்கிறேன். அப்புறம் 50 பைசே, அப்புறம் 25 பைசே. 3 டைப் ஆஃப் காயின் இருக்கான். 3 என்ன ரேஷியோல இருக்கான்? நம்பர் ஆஃப் 50 பைசே இஸ் டபுள் த 25 பைசே. இது 1 பார்ட்னா இது 2 பார்ட்னும். அண்ட் 4 டைம் த 1 ரூபி. எதை பத்தி பேசுறாங்க? அண்ட் 4 டைம்ஸ் த 1 ரூபினா நம்பர் ஆஃப் 50 பைசே காயின் இஸ் 4 டைம்ஸ் த நம்பர் ஆஃப் 1 ரூபி. ஸோ இது 1 பார்ட்னா இது 4 பார்ட். ஸோ காமனா இது ரேஷியோ 4ன்னு வச்சிட்டோம்னா இது 2. அதாவது 2 பார்ட்னா 1 பார்ட், இது 4 பார்ட்னா இது 1 பார்ட். ஸோ மொத்தம் எவ்வளவு ரூபாய் இருக்கும்? இது 1 ரூபா. ருபீஸ்ல எழுதுறேன். இது 1 ரூபா.
4 50 பைசா சேர்ந்தா 2 ரூபாய், 2 25 பைசா சேர்ந்தா 0.5 ருபீஸ். டோட்டலா எவ்வளவு ரூபாய் இருக்கும்? 3.5 ருபீஸ் இருக்கும். எப்போ இந்த ரேஷியோல இருக்கிறப்ப இந்த மாறாது, அமௌண்ட் மாறாது, காஸ்ட் மாறாது, ஒரு காயினோட காஸ்ட் மாறாது, எவ்வளவு காயின்ஸ் இருந்ததுன்றது மாறலாம். ஓகேவா? இப்போ 3 ரூபாய் தான் 3.5 தான் 56னா 3.5 தான் 56னா கொஸ்டின் ஹவு many 50 பைசே காயின் இருந்துச்சுன்னு. அப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும்னா முதல் 2 ரூபாய் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிட்டு 50 பைசையில டிவைட் பண்ணி போட்டுக்கணும். சரியா? டைரக்டா 4ன்னு போடக்கூடாது. சரியா? சரியா? சரி, அப்ப சால்வ் பண்ணுவோம். 3.5 நான் 7 டேபிள்ல, சரி 3.5 7 டேபிள்ல 0.5 வரும். அப்படியே போடும். 7 டேபிள்ல இது எவ்வளவு டைம்ஸ் வரும்? 8 டைம்ஸ் வரும். 0.5 8 16 16 2 சார் 32. அப்ப வேல்யூ 32னா வேல்யூ 32னா 0.5 18 நான் டிவைட் பண்ணிட்டேன். ஓகேவா? 16 வந்துருச்சு. வேல்யூ 32னா எவ்வளவு காசு இருந்திருக்கும்? 50 பைசா. அப்ப 64 காயின் இருக்குமா? அதுதானே கொஸ்டின். எவ்வளவு காயின் இருக்கும்னு தானே கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. லாஜிக்கா போட்டீங்கன்னா ஆன்சர் வந்துரும். ரேஷியோவா இருக்கட்டும், டினாமினேஷன் கொஸ்டின்லாம் லாஜிக்கலா போட்டோம்னா ஆன்சர் அசால்ட்டா வந்துரும். போட்டு நடுவுல எங்கேயும் சிக்கிடக்கூடாது. சிக்காம போட்டோம்னா அழகா வரும். சரியா? நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் போலாமா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். 3000 is divided between PQR. P receive 1/3 as much as Q and R receive. Qவும் Rவும் சேர்ந்து வாங்குறது 3 பார்ட்டா இருந்தா P எவ்வளவு வாங்குறானா? ஒரு பார்ட்டா வாங்குறான். ஓகேவா? அப்ப டோட்டல் 4 பார்ட்டா 3000 வச்சுக்குவோம். P மட்டும் எவ்வளவு வாங்குவான்? 1/4 which is 3000/4 750 ரூபா. ஓகேவா? Qவும் Rவும் சேர்த்து எவ்வளவு வாங்குறான்றத நம்ம கண்டுக்க வேணாம். அடுத்து Q receives 2/3 of, அப்ப Q is to P plus R. P R together வாங்குறத விட Q வந்து 2/3 வாங்குறானா? P மற்றும் 750 வாங்குறான். அடுத்து Q மட்டும் பார்ப்போம். டோட்டலா 3000 இப்பயும் 5 பார்ட் 3000 2 பார்ட் எவ்வளவு? 1 பார்ட் 600, 2 பார்ட் 1200. இப்ப பாருங்களேன், R மட்டும் எவ்வளவுன்னு தானே கேட்டிருக்கான். ஆரோட ஷேர் மட்டும் எவ்வளவுன்னு தானே கேட்டிருக்கான். 3000ல இதெல்லாம் செப்பரேட் பண்ணுங்க. 3000ல 1800 போச்சுன்னா 1200 போனா 1800, 1800ல 700 போனா 1100, அதுல ஒரு 50 போனா 1050. அதுதான் ஆரோட ஷேர். டோட்டலா 3000 வரணும்னா இங்க எவ்வளவு ஆட் பண்ணும்? 1050 ஆட் பண்ணணும். அவ்வளவுதான். கிளியரா? கிளியரா? கிளியரா இருக்கும் நம்புறேன். அடுத்த கொஸ்டின். இந்த ஸ்கூல் தேர் வேர் இவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ரேஷியோ ஆஃப் பாய்ஸ் டு கேர்ள்ஸ் கொடுத்துட்டாங்க. அப்பயே பிரிச்சிடலாம். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் 30 கேர்ள்ஸ் ஜாயின் பண்றாங்களாம், கொஞ்சம் பாய்ஸ் லெஃப்ட் ஆகுறாங்களாம். அதனால ரேஷியோ இப்படி ஆகுதாம். பாய்ஸோட ஸ்ட்ரென்த் எவ்வளவு பாய்ஸ் லெஃப்ட் ஆனாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? 1054 தான் 7 பார்ட்னா. 7 பார்ட்னா 4 பார்ட் எவ்வளோ, 3 பார்ட் எவ்வளோன்னு பாய்ஸ் கேர்ள்ஸ் பிரிச்சுக்கலாம். ஓகேவா? ஓகே, 1054 தான் 7 பார்ட்னா 1 பார்ட் எவ்வளோ? அதை டிவைட் பண்ணுவோமா? கேன்சல் பண்ணோம்னா 2 பேலன்ஸ் 1, 2 பேலன்ஸ் 1, 2 222. இப்போ 4 பார்ட் 888, 3 பார்ட் 666. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் என்ன ஆகுது? கொஞ்சம் கேர்ள்ஸ் ஆட் ஆகுறாங்க. எவ்வளவு கேர்ள்ஸ்? 30 கேர்ள்ஸ் ஆட் ஆகுறாங்க. ஸோ கேர்ள்ஸ் ஸ்ட்ரென்த் எவ்வளோ ஆயிரும்? 696 ஆயிரும். எவ்வளவு பாய்ஸ் லெஃப்ட் ஆகுறாங்க? ஸோ பாய்ஸ் ஸ்ட்ரென்த் சம்திங் வந்துடும். ஓகேவா? இப்போ கேர்ள்ஸுக்கும் பாய்ஸ்க்கும் இப்போ இருக்க ரேஷியோ எவ்வளவா? 7:6 தான். ஸோ 696 தான் 6 பார்ட்னா 7 பார்ட் எவ்வளோன்னு பார்த்தோம்னா பாய்ஸ் ஸ்ட்ரென்த் கிடைச்சிரும். அப்போ எவ்வளோ குறைஞ்சிருக்குன்னு தெரிஞ்சிடும். கேன்சல் பண்ணோம்னா 116, 116. 7ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா 770 பிளஸ் 6 7s are 42, 812 தான். எவ்வளவு கூடி இருக்கு? 676. இதுதான் டிஃபரன்ஸ். அவ்வளவு வேறா லெஃப்ட் ஆனாங்க. அவ்வளவுதான். கிளியரா? முடிஞ்சு. ஓகே, என்னடா முடிச்சிட்டே ரேஷியோ அவ்வளவுதானா? ரேஷியோ அவ்வளவுதான் கிடையாது. ரேஷியோ எல்லா இடத்துலயும் இருக்கும். பெர்சன்டேஜ்ல இருக்கும், ஆவரேஜ்ல இருக்கும், ரேஷியோலயே இருக்கும், மிக்சர் அலிகேஷன்ல இருக்கும், டைம் அண்ட் ஒர்க்ல வரும், SICAல வரும், DIல மெயினா ரோல் பிளே பண்ணும். ஸோ இந்த 2 டாபிக் முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் ரேஷியோக்கு நான் தேடி போனேன்னா இந்த டாபிக் எல்லாம் இன்க்ளூட் ஆகி தான் வருது. ஸோ அடுத்து மிக்சர் அலிகேஷன் பார்த்துருவோம். நிறைய பேர் கமெண்ட்ல அதான் போட்டிருக்கீங்க. இந்த வீடியோ கீழேயும் கமெண்ட்ஸ் போடுங்க, அதுக்கேற்ற மாதிரி போகலாம். ஓகேவா? பார்ட்னர்ஷிப்ல ரேஷியோலாம் வராது. இட் டசன்ட் டிபெண்ட்ஸ். பட் ரேஷியோ நிறைய பார்க்கணும்னா மிக்சர் அலிகேஷன் தான் பார்க்கணும். அதுலதான்
எந்த கொஸ்டின் எடுத்தாலும் ரேஷியோ இருக்கும். நம்ம ஒரு நாள் சும்மா ஒரு பிடிஎஃப் எடுத்து ரோல் பண்ணி பாருங்களேன், எல்லா கொஸ்டின் ரேஷியோ வச்சுதான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்ட்ரைட்டாவே மிக்சர் அலிகேஷன் தான் வரும்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் அதான் சொல்றீங்க. டிஏ இப்போ மிக்சர் அலிகேஷன் போறப்பயே நான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா சைடு வைஸ் பேசிக் லெவல் டிஏயும் கொண்டு வந்துடுவேன். மே 4ஆம் தேதிக்கு அப்புறம், மே 3க்கு அப்புறம் மெயின்ஸ் லெவல் கிளாஸஸும் வர ஆரம்பிச்சிடும். அப்பப்போ சரியா கேப் கிடைக்கிறப்பெல்லாம் மெயின்ஸ் கிளாஸ் எடுத்துருவேன். ஆனா என்னோட ஃபோக்கஸ் என்னன்னா குவான்ஸ் A to Z கம்ப்ளீட் பண்ணணும். ஓகேவா? குவான்ஸ் A to Z முடிச்சிருவோம் நம்ம. சரியா? என்னானாலும் சரி ஆர்ஆர்பிக்குள்ள முடிக்க ட்ரை பண்றேன். முடியலைனாலும் நான் முடிச்சிருவேன். சரியா? கஷ்டப்பட்டுலாம் இழுக்க மாட்டேன். இன்னைக்குதான் ஒரு பையன் பேசினான். ஒரு பெரிய இன்ஸ்டியூட், ரொம்ப பெரிய இன்ஸ்டியூட், 29,000 வாங்கினாங்களாம். பேங்கிங்க்கும் எஸ்எஸ்சிக்கும் சேர்த்து. சரிப்பா, நல்ல விஷயம் தானே, நல்லா கிளாஸ் எடுப்பாங்களேன்னா பேசிக் மட்டும் குவான்ஸா இல்ல 3 சப்ஜெக்ட்டுமான்னு தெரியல. நான் குவான்ஸ் மட்டும் தான் கேட்டேன் எவ்வளவு நாள் எடுத்தாங்கன்னு. 15 நாள்ல பேசிக் முடிச்சிட்டாங்கண்ணா. ப்ராக்டிஸ் பண்ண சொல்லிட்டாங்க. எனக்கெல்லாம் அவங்க எல்லாம் பார்த்தா கடுப்பாகுது. பட் நம்ம எதுவும் சொல்லக்கூடாது, வேணாம். சரியா? இப்படிலாம் காசு சம்பாரிச்சு என்ன பண்ண போறாங்கன்னு எனக்கு தெரியல. 15 நாள்ல எவனாவது குவான்ஸ் பேசிக் எடுக்க முடியுமா? குவான்ஸ் சிம்பிளிஃபிகேஷனும் அப்ராக்சிமேஷனும் எடுக்கவே 15 நாள் ஆகும்டா. கடுப்பாகுது. சரி விடுங்க, நம்ம முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். ஓகேவா? ஓகே கைஸ், டாடா, பை பாய்.